அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். தற்போது செங்கோட்டையன் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அவருடைய ஆதரவாளர்கள் மீதான நடவடிக்கையும் எடுத்திருக்காரு இபிஎஸ். உங்களுடைய முதற்கட்ட கருத்து, கெடு தொடங்கிய முதல் நாள்லேயே, கவுண்டவுன் தொடங்குற முதல் நாள்லேயே இந்த அதிரடி நடவடிக்கையில் இபிஎஸ் இறங்கியிருக்கார். இதன் மூலமாக அவர் விடுக்கக்கூடிய செய்தி என்ன? அதிமுகவுடைய தலைமையுடைய அடுத்த நகர்வு என்ன? இது எதிர்பார்க்கப்பட்டதுதான். அது அதிமுகவை அழிப்பதில் எடப்பாடி தான் முதலிடம் வைப்பேன் என்று ஒரு முன்னணியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த அதிமுகவை அழிப்பதில் எடப்பாடியினுடைய பல்வேறு முயற்சிகள்ல இதுவும் ஒன்று. எனவே இது எதிர்பார்க்கப்பட்டதுதான். எல்லாரையும் நீக்கிவிட்டு எடப்பாடி ஒரு 4 பேரும் மட்டும் அதிமுகவை வழிநடத்துவார்கள். அவர்கள் அதிமுகவை ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்கு அவர்கள் எந்த விதமான முன்னேற்பாடும் அவர்கள் செய்யவில்லை. இது துரோகத்தின் மொத்த உருவம் எடப்பாடி என்ற நிலையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியில, மக்கள் மத்தியில இது ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரம், எதேச்சியாகாரம், ஒரு ஜனநாயகத்தினுடைய குரலை மதிக்காத தன்மை, தான் செய்ததுதான் சரி என்று நினைக்கக்கூடிய ஒரு தலைமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாய்த்தது மிகவும் ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு. ஒருங்கிணைந்தால் வெற்றி என்ற எண்ணத்தை, அந்த குரலை ஒழிக்கக்கூடிய அனைவரையும் ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எடப்பாடி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரது செயல் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தீங்கை, சேதத்தை விளைவித்துக் கொண்டு இருக்கிறது. இதுதான் அதை தொடர்ந்து செய்வார். நீ யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நான் தூக்குவேன் எடப்பாடிக்கு சொன்ன. இது எம்ஜிஆர் உருவாக்கிய தொண்டர்களுக்கான கட்சி அல்ல. இது ஜெயலலிதா கட்டி காத்த கட்சி அல்ல. இது எடப்பாடியின் கட்சி என்ற ஒரு நிலைக்கு அது தள்ளி தன்னைத்தானே செவிப்படுத்தி அரசியலில் இருந்து அதிமுக அகற்றப்படக்கூடிய சூழலை எடப்பாடி பழனிசாமி விதைத்துக் கொண்டிருக்கிறார். இது அதிமுக தொண்டர்களுக்கு, அதிமுகவிற்கு அழிவை தேடித்தரக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பொன்ராஜ். தற்போது காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பது அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள், அதிமுகவுடைய துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய KP முனுசாமியிடம் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் இந்த செங்கோட்டையனுடைய அறிவிப்பு தொடர்பாகவும் தற்போது எடுக்கப்பட்டிருக்கூடிய நடவடிக்கைக்கான பின்னணி தொடர்பும் கேள்வி எழுப்ப முயன்றோம். அதற்கு எந்த விதமான கருத்துக்களையும் அந்த மூத்த தலைவர்கள் தெரிவிக்க விரும்பவில்லை. SP வேலுமணி அந்த 2024 மக்களவை தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சந்தித்து வலியுறுத்தினோம் என்று கூறிய செங்கோட்டையன் அந்த குழுவில் SP வேலுமணியும் பங்கேற்று இருந்ததாக கூறியிருந்தார். இந்த சந்திப்புக்கு பிறகு அவருடைய நிலைப்பாட்டை பகிரங்கமாக தெரிவிக்காத நிலையில் செங்கோட்டையன் நேற்று பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். ஆமாம், SP வேலுமணியும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார், ஒற்றுமையை அவரும் வலியுறுத்தினார் என்று அவர் கூறியிருந்த நிலையில் தற்போது இந்த செங்கோட்டையன் மீதான நடவடிக்கை தொடர்பாக SP வேலுமணியிடம் கேள்வி எழுப்ப நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியுடைய செய்தியாளர் முற்பட்ட போது அவருக்கு எந்த விதமான பதிலையும் தெரிவிக்காமல் தற்போது SP வேலுமணியும் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமியும் அங்கிருந்து செல்வதையும், கருத்து எதையும் தெரிவிக்க விரும்பாததை அந்த இடத்தில் விட்டு அவர்கள் நகர்ந்து செல்வதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இதன் மூலமாக செங்கோட்டையனுக்கு வெளிப்படையாக அவர்கள் ஆதரவு தர மறுப்பு தெரிவிக்கிறார்களா, எடப்பாடி பழனிசாமியுடன் ஒற்றுமையை உணர்த்துகிறார்களா என்ற ஒரு பார்வையும் எழுகிறது. இந்த நிலையில் செங்கோட்டையன் மீது எடுக்கப்பட்டிருக்கூடிய நடவடிக்கை எந்த விளக்கத்தின் அடிப்படையில் அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டதா, விளக்கத்தின் பிறகு இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, கட்சி பொறுப்பிலிருந்து மட்டுமே நீக்கப்பட்டிருப்பது ஏன், அவருடைய கட்சி உறுப்பினர் பதவியை நீக்கப்படவில்லை என்பதையும் அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதன் மூலமாக செங்கோட்டையனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கூடிய நிலையில் தர்மம் வெல்லும், கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்பது எதை உணர்த்துகிறது, வேறு என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சி தான் என்று அவர் கூறியிருப்பது ஏன், வேறு என்னென்ன வாய்ப்புகள் அவர் முன்பு இருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம்.